நீலமாதவன் இங்க மாதா இங்க பிரதான சத்தம் கேட்குது. யாரா உள்ள அப்படின்னா அடுத்த அப்படியே கட்டிட்டு ஜெகநாத கிருஷ்ணன் இல்லைன்னு ஓடிட்டான். வேறேது கீழே விழாடு ஆந்தாங்க இந்த தீவிட்டி எடுத்து காவல்காரன் வந்தானே. ரகு பத்தி அந்த ஊர்ல எல்லாருக்குமே தெரியும். இவன் ஜெகநாதனுடைய ஃப்ரெண்டு. நிறைய ஆத்திர போய் மாதிரிலாம் ரொம்ப தான் நடந்துருக்கு. கீழே இறங்குறாரு, இறங்கிட்டான். ஏன்னா ராத்திரின்னு வந்து இப்படி மாம்பழத்தை பொறிக்கிறேன். நான் மாட்டேன் சொன்னேன். ஜெகநாதன் தான் எழுதுன்னு வந்தேன். ஜெகநாதன் இவ்வளவு மாம்பழத்தை குறிச்சு நீனே தின்னுட்டுன்னு அவர் கோபிச்சுட்டார். அவனை பத்தி தெரிஞ்சனால அவர் ஒன்றும் பண்ணல. நீ தான் தின்னுருக்க பயிலே மாதவன்னு அவன் பொய் சொல்லி நீ சொல்றாய். நான் தின்னவே இல்லை, எனக்கு தரைங்கிறத பொதுவா எல்லாத்தையும் எடுத்து ஓடிட்டான். அவன் தான் சாப்பிட்டான் அப்படிங்கிறதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னா, இவனை கோச்சிக்கிறாளேங்கிறதுனால மந்திரியினுடைய கனவுல ஜெகநாதன் சொன்னா, நாளைக்கு நீ என்ன வந்து பாருன்னு. சுப்பிரபாதம் பண்ணி மாதவனை பார்க்கும்போது ஜெகநாதனை பார்க்கும்போது மாம்பழ கொண்டையா அப்படின்னா ஜெகநாதன் ஒன்று பண்ணி விளையாடுறோம்னா ஏதோ ஜெகநாத சுவாமி ஜெகநாத சுவாமி என்னுடைய கஷ்டங்களான்னு நிறுத்தியாகணும். நிறைய அக்கடமே கட்டமே நமக்கு ஜெகநாதனத்தை கொண்டு விடுனாக்க அதுவே நமக்கு கே ரோகாக மம இவ்யமேவ சுகுருகிறான். நாராயண இந்த வட்டத்துக்கு ஆரம்பிக்கும் போதே சொன்னேன். அஷ்டா ஸ்லோகம் வந்திருக்கேன். ரசிக்கிற ரோகத்துக்கு மருந்து விடுறான்னு கேட்க மாட்டேங்கிறேன். வியாதியும் ஒருத்தர் அழுதாதானே மருந்து சொல்லுவான். பிரமாதமா இருக்கு வியாதின்னு சுகுருகிறான். ஏன்னா உங்ககிட்ட என்ன உட்கார வச்சதே இந்த ரோகம் தானே. ரோகம் கஷ்டம்னு வந்துட்டா யாருக்கிட்டையாவது உட்காந்து பார்ப்போம், சரியா வருமா? அட்ரஸ் தெரியாம மறந்துடும். ஒரு நாள் 2 நாள் எக்ஸ்ட்ரா தங்குறான்னாலே கூட பாரவாங்க. எனக்கு ஒரு அவசரமா காரியம் சாமி கொடுத்துடுறேன், நீங்க என்ன தங்கிக்கோ அப்படிதான் பைய ஆள். ஏன் ரோகாகனா ஆக மெல்ல 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 மனசை அப்படி தூக்கிட்டே வந்தா. அதுதான் ஸ்ரீ பாகவதம், பாகவத கஷேத்திரம். பாகவதத்துடைய தனி பெருமை பகவான் கிட்ட நம்ம கொண்டு உட்கார வச்சிடும். அந்த பாகவதம் புருஷோத்தம கஷேத்திரத்தை அதிக மாசத்துல புருஷோத்தம மாசத்துல நமக்கு அனுபவிக்கிறதுக்கான ஒரு பெரிய பாக்கியத்தை குருநாதன் கொடுத்தார். ஜெகநாதன் நம்ம எல்லாரையும் அப்படி அமைச்சுட்டார். மழையெல்லாம் ஒற்ற நாடாகும். அது தெய்வம் 3 நாள் 4 நாள் ஆச்சு. லோகநாதன் ஹோம் பண்ணிருக்கார். புவனேஸ்வரன் வெங்கடேஸ்வரன் வந்தார். இன்னைக்கு நீங்க இந்த கீத கோவிந்த கஷேத்திரத்துக்கு நீங்க வந்த பூரா இந்த வெங்கடேஸ்வரன் தான். நான் வேண்டாம் கூட சொல்லிட்டேன். எல்லாரையும் தங்கறதுக்கு இடம் இல்லை. நம்ம மாதிரி இங்க பிரசாதம் தயார் பண்றதுவாளுக்கும் அந்த யாருமே இல்லை. பஸ்ஸுக்கெல்லாமும் சிரமமா இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போய் நிறுத்திருப்பா அப்படின்னு இன்னும் ஆசைப்பட்டுருக்கேன். எப்படியும் ஜெகநாதனுடைய சன்னிதிக்கு போகும்போது கீத கோவிந்த சொத்தை எடுத்துன்னு போக வேண்டாமா? என்னத்தை ஜெகநாதன் கொண்டு வந்திருக்கேன்னா உங்க ஆள்கிட்ட தான் போயிட்டு வந்துருக்கேன் சொல்லி இந்த கீத கோவிந்தத்தை எடுத்துட்டு நான் போவேன் நீங்கிற ஆசைப்பட்டுட்டேன்னா நீங்க அந்த சத்தியம் இருக்கலாம். ஸ்ரீ ஜெயதேவ பணித விபவ திகுணீகிருத பூஷண பாரம். அந்த ஜெயதேவருடையதாகிய கீத கோவிந்தத்தை துகிணீகிருத பூஷணம் 2வது பூஷணமாக பகவான் தலையில வச்சிருந்தான். திகுணீகிருதம் அப்படின்னா பிரகாசிக்கும்படி மறுபடியும் இன்னும் உஜ்வலமாக பண்ணினான். என்னன்னா அவருடையதாகிய நோட்டுல எழுதணும்னு இவருக்கு ஆசை. ஜெகநாதன் எழுதுறவாளுக்கு ஆசை இருக்குமா தெரியல. எழுதிக்கணுங்கிறவா தான் பேனாவையும் பேப்பரையும் நீங்க எழுதுமா நீங்க எழுத அப்படி ஒன்றும் ஜெயதேவர் கஞ்சமே இல்லை. அவரை அப்புறப்படுத்திவிட்டு இவர் திருட்டுத்தனமா எழுதிட்டு போறார். உன்னுடைய ஹேண்ட் ரைட்டிங்லயே நம்மளுது இருக்கட்டுமே, உன்னுடைய பாவம் தானே எனக்கு அப்படின்னா என்னெல்லாம் நினைக்கணும் ஜெகநாதன். அந்த கீத கோவிந்த ஆரத்தி சாயங்காலம் 6 மணிக்கு முடியுது.
இந்த கீத கோவிந்த ஆரத்தி திருவனந்தபுரத்தை பத்மநாபனுக்கு உண்டு. இதே மாதிரி கீத கோவிந்த ஆரத்தி பத்ரிநாதனுக்கு உண்டு. எந்த நாதன் பாருங்க, இவா எல்லாரும் இந்த பிச்சை எடுத்து போயிட்டார். அனந்த மகாத்மியம் ஜெகநாத கஷேத்திரத்துல எல்லாரும் மிஸ் பண்ணாதபடி நான் எப்போ வழக்கம் போல சொல்லிட்டு இருப்பேன். நீங்களும் வழக்கம் போல எப்ப தெரியும் எல்லாருமே கூட தெரியலன்னு சொல்லிட்டு இங்கேருந்து 2 கிலோமீட்டர்ல இந்திரத்யும்ன தீர்த்தம். இந்திரத்யும்ன ராஜா கோதானம் பண்ணி ஒரு பெரிய அகழி மாறி ஆகி இந்த இந்திரத்யும்னாலே ஏற்படுத்தப்பட்டதாகிய ஒரு க்ஷேத்திரம் தீர்த்தம். 2 கிலோமீட்டர் தான். சைக்கிள் ரிக்ஷாவில் போனேன்னா போறதுக்கு 5 ரூபாய், வரதுக்கு 5 ரூபாய். சைக்கிள் ரிக்ஷா பக்கத்துல குண்டீச்சா மந்திர்னு இருக்கு, அதுக்கு ஜனக்பூர்னு பேர். இந்த இந்த ஜெகநாதனை முதல்ல இந்திரத்யும்னங்கிற ராஜா இந்த சொரூபத்தை தயார் பண்ணியதாகிய சந்நிதி தான் குண்டீச்சா மந்திர். அந்த ராணியினுடைய பெயர் அந்த அரண்மனைக்கு. இந்த ரதோத்சவத்தில் 10 நாள் பகவான் அந்த குண்டீச்சா மந்திரில தான் வந்து இருப்பான். மூலவரோட பொறுப்பாடுங்கிறது இந்த ஜெகநாத விஷயத்தான். குண்டுகடா தூக்குடா அப்படிங்கிறவங்க இவர் தான். உற்சவம் ஒருவரையே அப்படியே தூக்கணும். 10 நாள் அப்படி அங்க உட்காந்துட்டான் ஜெகநாதன். அது இந்திரத்யும்ன தீர்த்தம் போற வழியிலேயே தெரியும். அப்புறம் இந்த ஊருக்கு ஒரு லீடர் இருக்கார், அவர் பேருக்கு லோகநாதன் பேர். இந்த லோகநாதனை தரிசனம் பண்ணிட்டு தான் ஜெகநாதனையே தரிசனம் பண்ணணும்லாம் மகாத்மியங்கள் உண்டு. இந்த லோகநாதனுக்கு என்ன பெருமைன்னா அவர் மேல எப்ப பார்த்தாலும் ஜலம் நொம்பி இருக்கும். ஐயா தெரியவே மாட்டார், சிவலிங்கம் உள்ளே இருக்கு. சிவராத்திரி அன்னைக்கு மாத்திரம்தான் அதை எடுத்துக்குவா, எடுத்து ஊறினே இங்கேருந்து 1 கிலோமீட்டருக்கு லோகநாதன் அப்படிங்கிற க்ஷேத்திரம் பண்ணலாம். முடிஞ்ச போது இங்க சந்தன தீர்த்தம்னு ஜெகநாதனுக்கு நௌகாலியில போட்டு சவாரி, அது ஒரு உற்சவம் உண்டு. அப்பெல்லாம் உற்சவமூர்த்தி தான் வந்தார். ரத யாத்திரையில தான் மூலவரே வருவர். மாதிரி ஸ்வேதகங்கா, சமுத்திர ஸ்நானம், சமுத்திரம் நித்தியப்படி ஸ்நானம் பண்ணக்கலாங்கிறது இந்த ஊர் மகான். நித்தியப்படி சமுத்திர ஸ்நானம் பண்ணக்கூடாது. பௌர்ணமியில அமாவாசாதி காலங்களெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா தான் நியமங்கள்லாம் உண்டு. சமுத்திரத்திலே சொர்க்கத்வார் அப்படின்னு ஒரு இடம். அதே மாதிரி சக்கர தீர்த்தம்னு உண்டு. அங்க ஹனுமான் வந்து ஒரே சவுண்டா இருக்கே, உங்களோட பேசினா காதலியே விடமாட்டேங்கிறதுன்னு மகாலட்சுமி ஒரு நாளைக்கு ஜெகநாதன் சொன்னாலும் அவ்வளோ இறைச்சலா இருக்கு. அப்படியா? உடனே வாயு பகவானை கண்ட்ரோல் பண்ணிட்டார் ஆஞ்சநேயன். அதனாலதான் இந்த கோவில சமுத்திர ஓசையே கேட்க. ஆத்துக்காரி பேசுறதுக்கு காதல வேலைன்னு சொல்றான்னு உடனே சீதைக்கே அப்படி கைங்கரியம் பண்ணவராகி அந்த ஆஞ்சநேய சுவாமி அவளுடைய பேச்சுக்கு அடைஞ்சலால் இல்லாமல் இருக்கணும்னு சவுண்ட் எடுத்துட்டார். இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தான். ராத்திரி கூட நீங்க கேட்டீங்கன்னா சமுத்திர ஓசை கேட்க. அது ஒரு ஹனுமான் இருக்கார். நீ பல சுவாரஸ்யங்கள் முடியுங்க. அப்போ சொல்லிட்டேன். வழக்கம் போல இன்னைக்கு நாம் இந்த க்ஷேத்திர மகாத்மியங்கள் தான் சொல்றோம். பாகவதம் நமக்கு என்ன பொறுத்த வரைக்கும் மகாத்மியம் ஒரே ஒரு ஸ்லோகம் தான். நிகமகல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாதம் விபத பாகவதம் ரசமாலயம் குரகோ ரசிகா பாகவதம் கேட்டு 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 முடிச்சுட்டு உங்களுக்கு எல்லாம் அர்த்தம் சொல்லுவான்னு. பாகவதம் படிக்கக்கூடியதுங்கிறது நயன திருப்திக்காக, வாக் சுத்திக்காக. பாகவத பட்சணம், பாகவத தரிசனம் அதெல்லாம் அவசியம் தான். ஆனா பாகவதத்தையும் வியாசாச்சாரியால் அட்ரஸ் சொல்றார். எல்லா கிரந்தத்துக்கும் அட்ரஸ் சொல்லி கிரந்தத்தை கொடுத்தாங்கிறது கிடையாது. அட்ரஸ் சொல்லாத அப்படின்னா எல்லா கிரந்தங்களையும் கொடுத்துருக்காங்க. பின்னாடி யாராருக்கு கொடுக்கணும், யாராருக்கு சொல்லணும் அப்படிங்கிறத அநேக கிரந்தங்கள்ல சொல்லியிருக்காங்க. ஆனா ஆரம்பத்திலேயே இந்த பாகவதத்துக்கு யாருக்கு அதிகாரம்னா ரசிகா பாவுகா. இந்த விசாரணை அப்படிங்கிறதோ சாதனையில கர்வமும்
அகங்காரமோ பிடிவாதமோ கிஞ்சித்தாவது இருக்குமானா பாகவதத்துக்கு நீ அன்பிட்டு அப்படின்னு ரசிகாக பாவுகாக அண்ணா சொல்வார்